பார்த்தீங்கன்னா நான் பார்த்த எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஜெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த கேஜெட்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டதில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதுக்கப்புறம் எவ்ரி வீக் ஒரு வீடியோ போட்டுடலாம். உங்களுக்கே தெரியும் நான் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ட்டு. நீங்கள் ஒன்றும் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே லிங்க் தரேன், போய் பண்ணிக்கோங்க. அங்கே ஆசமான வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுருப்பேன். முதல் யூஸ் எது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெராகன். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடி மசாஜ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட மசில் பெயின் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இது வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டு அது எங்கே பெயினாக இருக்கோ அவங்க மசில் மேலே வச்சு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீத் வரதுனால உங்களுக்கு எந்த ஒரு மசில் பெயின் இருந்தாலும் உங்களுக்கு அது போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதான் நம்மளுக்கு என்னென்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் நம்மளுக்கு ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, எந்த பெயினுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரானது. உங்களுக்கு மசில் பெயின் இல்லை எங்கே பெயின் இருந்தாலும் இந்த மிஷினை வச்சு யூஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு பெயின் இருக்கிறதே தெரியாது. ஸோ அடுத்த ஐடியான்னு பார்த்தீங்கன்னா காலர் பர்ஃபெக்ட். ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அயன் பாக்ஸில் ரொம்ப பழசி, நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணல. ஸோ அயன் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன போர்ட்டபுளாக இருக்குது. நம்ம எப்படி அயன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீ எங்கே தேவையோ அங்கே வச்சுட்டா போதும், அயன் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துன்னு போகலாம். அயன் பாக்ஸ் பார்த்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளெக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வச்சுட்டு போனால் கரெக்டாக அயன் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது எந்த கேஜெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைலைன்ஸ். நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் என்ன பண்ணுறாங்க, உங்கள் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னு உங்கள் கேமரா வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரி இப்படி பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோன் கேமரா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரெண்டு சைடில் இல்லை உங்கள் மேலே என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் எங்கே திரும்பாமலே உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் மூலமாக பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான். நான் எங்கே திரும்பாமலே எனக்கு ஜஸ்ட் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டா மட்டும் போதும். நீங்கள் எப்படி ஸ்பைல் பண்ணலாமோ ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் அவங்கள நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஃபோட்டோகிராஃபி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலோ இல்லை வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் ஸ்பையிங்காக மட்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதை ஸோ அடுத்தது எந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா இது பவர் ட்ரேஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் கேஜெட் தான். ஸோ உங்கள் பசங்களுக்கோ இல்லை நீங்கள் விளையாடலாம், எந்த வயசு இருந்தாலும் நம்ம விளையாடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். இது கூட வந்து ஒரு ட்ராக் செட் தராங்க. ஸோ ட்ராக் செட் இருந்தாக்க வித்தியாசமாக நீங்கள் ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ஃபேஸில் எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு 4 லெக்கில் வந்துட்டு ஒரு மிஷின் தராங்க. அந்த மிஷினுக்கு எதுவும் நீங்கள் மிகில் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது நடுக்கம் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கரும் ஒட்டிக்கலாம். சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேடியமாக நைட்டில் நம்மளுக்கு பிரைட்னஸாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லை உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலும் ஒரு கேஜெட் வாங்கி தரணுன்னு நினச்சிங்கன்னா இது பவர் ட்ரேஸை வாங்கி கொடுங்க. இந்த கேஜெட்ஸில் எனக்கு பிடிச்ச கேஜெட் இது தான். சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா எப்போயுமே நம்ம ஒரு லக்கேஜை தூக்கிட்டு போகணும், பட் இது நம்மளுக்கு தூக்கிட்டு போவோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும் அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு ரிமோட் தந்துருப்பாங்க. ரிமோட் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ எங்கேயாச்சும் நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் கால் வெளியே எடுத்தாலோ இல்லை வந்துட்டு உங்களால் நடக்க முடியாதுனாலும் நீங்கள் ஜஸ்ட்டு பேக் மேலே நீங்கள் உட்காந்தா போதும், உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போகணுக்கோ அதை பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று லாக் கொடுத்துருக்காங்க, ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கேஜெட்னு சொல்லுவேன். நீங்கள் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, பட் உங்களால் வந்துட்டு பேக்கை தூக்கும் போல நினைக்கிறவங்க இது ஒரு பக்கவான ஒரு கேஜெட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைசி எந்த கேஜெட்னு பார்த்தீங்கன்னா ரிவர் கேட் டூல் கார்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஸில் வந்துட்டு வைக்கிற மாதிரி ஒரு சைஸ் இருக்கும், பட் ரொம்ப ஸ்லிம்மு. பார்த்தா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. 40 விதமான டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேப்பரை கட் பண்ணிக்கலாம், பென்சிலை வந்து கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் டைப் பண்ணணுமா இல்லை வந்துட்டு நீங்கள் அளவு எடுக்கணுமா, நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஸில் வந்துட்டு ரொம்ப அடிங்கடம் இது. நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் மெக்கானிக்காவோ இல்லை கார்பெண்டராகவோ இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கும் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அட்ஜஸ்ட் மொபைல் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதோ ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா கேட்ஜெட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் அப்படி போச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த கேட்ஜெட்ஸை நீங்கள் எதாச்சும் வாங்க போகிறீங்க, இது ஆல்ரெடி உங்கள் வீட்டு இருக்கான்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன், கீழே லிங்க் தரேன். அப்படியே நம்ம இந்த மாதிரி எங்கே சர்ச் பண்ண வருவேன், அங்கே வந்து உங்களுக்கு கொஷின் ஒருத்தர் கேட்கலாம். முடிஞ்சளவுக்கு நான் பர்சனல் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.